மனசே சரியில்லை அப்பத்தா, கோயிலுக்கு போயிட்டு வரேன். இந்த உங்க அப்பனே வந்துட்டியாண்டி. ஆச்சியப்பா உன் மக கோயிலுக்கு போறாளாம்டா, கூட்டு போயிட்டு வாடா. இல்லம்மா, எனக்கு வேலை இருக்கு, நீயே கூட்டு போயிட்டு வா. என்னையா சொல்ற? ஆமாம்மா, தென்னந்தோப்புல தேங்காய் உரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஆளு பக்கத்துல இருந்து பார்த்தா தான் ஒழுங்கா வேலை நடக்கும். நான் போயிட்டு வரேன், நீயே கூட்டு போயிட்டு வா. நானும் இட்லிக்கு அரிசியை ஊற போட்டேனடா, அது வந்து ஆட்ட லேட் ஆகி போயிருமே. இட்லிக்கு மாவாட்டுறதா ரொம்ப முக்கியமா, ஒழுங்கா கூட்டு போயிட்டு வா. இந்த பிள்ளை தனியா எங்க அனுப்பாத. இந்த குமரி முன்னாடியே சொல்லாம இன்னியாரத்துல வந்து சொல்றா. நான் இன்னும் குளிக்கல செய்யல, என்னையார நான் குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வரது. நீ கூட்டு போயிட்டு வாடா ராசா. என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா சும்மா கூட்டு போயிட்டு வா கூட்டு போயிட்டு வான்னு இருக்காதம்மா, எனக்கு கோவம் வந்துடும். ஆமாடா, கோவம் உனக்கு மட்டும் தான் வரும், எங்களுக்கு வராது பாரு. சரி சரி விடுங்க விடுங்க, யாரும் என்ன கூட்டு போவேனா, நானே போயிட்டு வந்துருவேன். ஏன்டா நீ என்ன சாயங்காலம் தான் எங்கேயும் கிளம்புவியா? காலையில போயிட்டு வர மாட்டேன். அவையாண்டா பட்டு திட்டிக்கிட்டு இருக்க, அதே மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கே போகுது. அதுவும் குமரி பிள்ளை தான் எவ்வளவு நேரம் வீட்லயே அடைஞ்சு கிடக்கும். சும்மா சும்மா குமரி பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே கிடக்க முடியுமாடா? அதுவும் 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே தெரியும். இவ்வளவு பேசுறேல, நீயே கூட்டு போயிட்டு வா. இந்தாடா அவன் ஒர்க் இருக்கு பையன், நீ எதை நினைச்சு கவலைப்படாத தாயி. அதெல்லாம் இல்ல பார்த்தா, நானே இதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பி உங்ககிட்ட வர முடியாது, பொழுது வேணும். நீ குமரி பிள்ளை சட்டுப்பட்டுன்னு போயிட்டு வேமா வந்துரு. சரியா பத்தா, கோயிலுக்கு போறவுல கழுத்தை வெறும் கழுத்தவா போட்டு போவ, போய் ஏதாச்சும் செயினுக்கின்னு இந்த எடுத்து போட்டு போ. சரியா பத்தா, நான் போயிட்டு வரேன். சரிதா. அடியே குமாரி, வந்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா தான் இவளுக்கு என்னன்னு இருக்குமா தெரியல. சீக்கிரமா கிளம்பி வாடி, நான் கேக்குறாளா? என்ன யாரும் கிளம்ப சொன்னேன். அடியே பொழுது வேர்ச்சுன்னா இருட்டா போயிட முடியும், சீக்கிரமா வா. ஏமா அப்படி கால் காலுன்னு கத்துற? அனிசிய நிம்மதியா கிளம்ப விடுறியா என்ன? ஆமாடி, மணிய பாரு எத்தனை மணி ஆச்சுன்னு. 4 மணிக்கு மேல ஆச்சுடி. இதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர என்ன யாரும் ஆகுதோ? இதுக்கு தான் சொன்னேன் நான் வரலன்னு. நீ கேட்டியா? நீ மட்டும் போயிட்டு வந்தா இந்த நிமிஷம் இல்லைல அரைஞ்சேன்னு வச்சுக்க, கூட கூட பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், என்ன செய்வேன்னு தெரியாது. சரி இப்ப என்ன போவான்றியா வேணான்றியா? அதான் கிளம்பியாச்சுல நட. அதெல்லாம் இருக்கட்டும், பூஜை கூட எடுத்துட்டியா? இல்லடி, இருப்ப எடுத்துட்டு வரேன். அதையே எடுக்கல, இன்ன வரைக்கும் நின்று கத்தனதுக்கு அதை போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரி சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன எங்க ரெடியா கிளம்பி நிக்கிறா? ஏ குட்டி சத்தா, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு. ஆத்தாடி, இது என்ன ரொம்ப சலிப்பா இருக்கு. எடுத்துட்டேன்டி, போமா. போலாம் போலாம். ஏமா இவ மூஞ்சி ஏமா அப்படி இருக்கு? என்னடா கோயிலுக்கு போகணும்னா வெள்ள நான் கிளம்பணுமாடா? வெஸ்ட்டு கிளம்புனா அப்புறம் சத்தம் போடுவேன் தானே, அதுதான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறா. சரி சரி, இப்ப என்ன உன் மயங்கிட்ட பேசிக்கிட்டே நிக்க போறியா, வர போறியா என்ன? சரிடி அத்தா மகராசி, நட. கோயிலுக்கு கிளம்புறோன்னு தெரியுது, உன்னால ஒரு பூ கூட வாங்கி வைக்க முடியாதா என்ன? மறந்துட்டேன்டி. ஆமா, இதெல்லாம் மறந்துரு. ஏமா இவ்வளவு பெத்தியா செஞ்சியாமா? அதை ஏன்டா கேக்குற? இவ்வளவு பெக்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இது வந்து இப்ப பாரு வீச்சு வீச்சுன்னு கத்திட்டு கிடக்கு. சரியா அஸ்வினு, நீயும் கோயிலுக்கு வரியா? இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. இல்லை வாடா, பொழுது வேர்ச்சு நான் இருட்டுக்குள்ள வர பயமா இருக்கும், கூட வந்தேனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் ஒரு குட்டி பிசாசவே கூட்டு போறியே, அப்புறம் எனக்கு பயமா இருக்கு. எம்மா டேய் நீ வேற, ஏன்டா பேசாம இருடா. சரி சரி வாரேன், நடங்க. ஒழுங்கா கோயில்ல வந்தனால பூ வாங்கி கொடு. உங்க கூந்தல் பூ இல்லாம இருக்காதோ? நான் ஒண்ணு உன்கிட்ட கேட்கல, அம்மாட்ட தான் கேட்டேன். சரிடி, கோயில்ல போய் வாங்கி தரேன் நட. மாமா நில்லுமா, கோயிலுக்கு வந்துட்டா பூ வாங்கி தரேன்னு சொன்னே வாங்கியே தரல. எப்பா எதை மறந்தாலும் இந்த பூவை மறக்க மாட்டாவளடா. ஏல அஸ்வினி, போய் பூ கடை இருந்தா பூ வாங்கிட்டு வாடா அவளுக்கு. சரிம்மா. ஏ பூமாரி, அட தின்றலக்கா, கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா பூமாரி. நீங்க மட்டும் வந்தீங்க, கூட யாரும் இல்ல? இல்ல பூமாரி, நான் மட்டும் தான் வந்தேன். சரி சரி வாங்க உள்ள போவோம். ஏன் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன் பூ வாங்க போயிருக்கேன், இருங்க அவை வரட்டும். ஓ அப்படியா, சரி சரி. என்னம்மா தென்றல, வயசு பிள்ளை அப்படி ஒத்தையிலையா வர்றது? என்ன ஒத்த? இது என்ன காட்டுக்குள்ளேயா இருக்கு? ஊருக்குள்ளதானே இருக்கு கோயிலு. இருந்தாலும் ஒத்தையில சத்தையில எங்கேயும் போக கூடாதுமா பொம்பளை பிள்ளை. இப்ப இருக்க காலத்துல பொம்பளை பிள்ளை எங்க அனுப்பவே பயமா இருக்கு. அதுக்கு தான் நாளா என் மகனையும் துணை கூட்டு வந்தேன். என்னதான் நான் வந்தாலும் அவை வர்ற மாதிரி இருக்காது. சரிங்க இந்தாங்க பூவு. உங்க அண்ணன் பூ வாங்கிட்டு வந்துட்டியாண்டி? ஐயோ அந்த தென்றல் பிள்ளை வேற இருக்கே. போமா. ஏண்டி கூறு விட்டவளே, உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா என்ன? பக்கத்துல இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைக்கு ஏன் வேணுமா என்னன்னு கேட்டுட்டு வைக்க மாட்டேன், கொடுத்த மொத்தமா தூக்கி வச்சுக்கிறது. ஐயோ ஆமா
தென்றல் அக்கா வேற இருக்காங்களே. பரவாயில்ல அத்தை, எனக்கு வேணாம், பூ மாதிரி வச்சுக்கிறட்டும். சாரி தென்றல் அக்கா, நீங்க இருக்கதா நான் கவனிக்கல. ஆமாடி, முன்னாடியே நிக்கிறா, கவனிக்காம இருப்ப நீ. எப்பயுமே இப்படித்தான் தென்றல். யாருக்கு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, தனக்கு இருந்தா போதுன்னு நினைக்கிறவ. என்னம்மா நீ, நான் என்னமோ வேணுக்குன்னே பண்ற மாதிரி அந்த அக்காட சொல்லி கொடுக்குற. நான் தெரியாம தானே பண்ணேன். சரி சரி விடுங்க, பூ வைக்காட்டி இப்ப என்ன? இல்லம்மா, கோயிலுக்குன்னு வந்தா ஒருத்தர் பூ வச்சு ஒருத்தர் பூ வைக்காம இருந்தா நல்லா இருக்காது. ஐயா அசுவினி, நீ போய் தென்றலுக்கு 5 பூ வாங்கிட்டு வாயா. சரிம்மா. ஐயோ அத்தை, இருக்கட்டும், பரவாயில்ல, வேணாம். இருமா, பூவை வேணான்னு சொல்லக்கூடாது. நீ போய் வாங்கிட்டு வாயா அஸ்வினி. சரிம்மா. அத்தை ஏன் அத்தை? இருக்கட்டும்மா, கொஞ்சம் நீ பூ வாங்கி கொடுக்கறதுனால அவன் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டியா? இந்தாங்கம்மா. ஏன் கொடுத்துறியா? இல்லம்மா, நீயே கொடு. ஆமாடா, வாங்கிட்டு வர்றது ஒரு ஆளு, கொடுக்கறது ஒரு ஆளு. போய் குடுடா. இந்தாங்க. தேங்க்ஸ் அத்தை. இவ்வளவு பூ எனக்கு வேணாம், நீங்க 5 வச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, குமரி பிள்ளை நிறைய வை. இல்ல அத்தை, இந்தாங்க. ஆத்தியாடி, அது பிள்ளை நீ இந்த அறிக்கையே பெத்த ஆத்தா பக்கத்துல நிக்கிறே, 5 பூ கொடுக்குறியா நீ? சரி சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுக்காக செஞ்சதையே சொல்லி சொல்லி காட்டுவேன் நீ. சரி சரி வாங்க, கோயிலுக்குள்ள போவோம். நடந்தாயி. சாரி தென்றலக்கா, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் பூ மாதிரி, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆமாடி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப போய் சாரி 100 கேளு. ஐயோ என்னடா இது, கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு இருட்டி போயிருச்சு. ஆமாம்மா, ரொம்ப பொழுது போயிருச்சுமா. சீக்கிரமா நடங்க, வீட்டுக்கு போயிருவோம். ஆமா யாஸ்மினி, வீட்டுக்குள்ள வீட்டுக்கு போக முடியாது. வேமா நடங்க, பொழுது சாயங்குள்ள வீட்டுக்கு போயிருவோம். ஐயா அஸ்வினி. என்னம்மா? பொழுது ரொம்ப போயிருச்சியா, நானும் பூமாரியும் வீட்டுக்கு போய்க்கிறோம். நீ போய் அந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. சரிம்மா. இல்ல பரவாயில்லங்க அத்தை, நான் போய்க்கிருவேன், எனக்கு எந்த பயமும் இல்ல. பரவாயில்லம்மா தென்றலே, உங்க வீட்டு பக்கம் ரொம்ப இருட்டா இருக்கும். அஸ்வின் வந்து விட்டுட்டு வரட்டும். அவன் வந்து விட்டு வர்றதுனால என்ன பிரச்சனை ஆக போகுது? சரிங்க அத்தை. பாய் தென்றலக்கா. சரி பூமாரி, பார்த்து போமா தென்றலே, பயப்படாத, அஸ்வின் பின்னாடிதான் வருவான். சரிங்க அத்தை. அஸ்வின் பார்த்து பத்திரமா விட்டு வாயா. சரிம்மா. ஐயோ போனவளே இன்னும் காணுமே, பொழுதோட வந்துருதாயி. நான் இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, உங்க அப்பே வேற வர நேரம் ஆகி போச்சு. பொம்பளை பிள்ளையே ஒத்தையில அனுப்புனேன்னு கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? ஐயோ இங்கிட்டு பாப்பனா இங்கிட்டு பாப்பனா. எல்லாம் எடுவிட்ட வேலை. நீ ஏன்டா என் பேத்திய பின்னாடி வர்ற? உன்னை அன்னைக்கே சொன்னா இல்லையடா என் பேத்திய பின்னாடி வரக்கூடாதுன்னு. என் பேத்திய பக்கம் எட்டி பார்த்த அவ்வளவுதான் நீ. ஐயோ அப்பத்தா அப்பத்தா அப்பத்தா, எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேத்திய பின்னாடி என் வீட்டு வருவ நீ வருவ? ஐயோ அப்பத்தா, சொல்றத கேளு. என்னடி, உன்னை கோயிலுக்கு போயிட்டு வெள்ளனதானடி வர சொன்னேன். இவ்வளவு நேரமாடி நீ ஒத்தையில விட்டேன்னு உங்க அப்பா தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதாண்டி, இனி துண்டு துண்டா வெட்டி போட்டுருவியான். நல்ல வேலை இன்னும் உங்க அப்பே வரல. அதான் அப்பா வரல, அப்புறம் எனக்கு காலுன்னு கத்துற. அவங்க என்னை விடதான் வந்தாங்க, இருட்டா இருக்கேனே என் கூட வந்தாங்க, அவ்வளவுதான். சரி சரி வா, சீக்கிரம் உள்ள, உங்க அப்பே வந்துட போறியா? நீ போ, வாரேன். மன்னிச்சிருங்க, அப்பத்தாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல. ஐயோ பாவம், என்னை விட வந்து அப்பத்தாட்ட வசம் வாங்கிட்டு போறாங்க. அப்பத்தா இருக்கே, அப்பத்தா இரு, உன்னை வந்தா வச்சுக்கிறேன். அஸ்வின் 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 தென்றல். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. அஸ்வின் மாமா வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பயப்படதா அல்ல வச்சுக்கோங்க, அப்படின்னா நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.